என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை தொடர்ந்து நாம் வேதத்தின் வாயிலாக தியானித்து வருகிறோம். யோவான் சுவிசேஷத்தின் 17ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவை நோக்கி வேண்டின அந்த வேண்டுதலிலே அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான வார்த்தை, நான் உலகத்தார் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்க, நாம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. உலகம் நம்ம எவ்வளோ வேணாலும் ஏமாற்றும், உலகம் நம்மளை போலியான சந்தோஷத்தை கொடுக்கும், போலி சமாதானத்தை கொடுக்கும், உலகம் நம்மளை உபத்திரவப்படுத்தும், உலகம் நம்மளை கவலைப்பட வைக்கும், உலகம் நம்மளை பகைக்கும். இப்படி பல காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து தியானித்தோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை, உலகம் நமக்கு வைக்கிற சவாலை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இங்கு வாசிக்கிறோம், தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? அவர் தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாக இருக்கிறது. பாருங்க, உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாராம். ஏன்னா உலகம் ஒரு கூட்டத்தை ஞானிகளால் நிரப்பி வைத்திருக்கிறது. உலகத்தின் ஞானத்தை பெற்ற ஒரு கூட்டம் உலகத்தில் இருப்பாங்க. அந்த உலகத்தில் தேவன் யாரை தெரிந்து கொள்றாரா? இந்த உலக ஞானம் பெறாதவர்களை இந்த உலகம் பைத்தியம் என்று சொல்லும். இந்த உலகத்தில் ஞானம் படைத்தவர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகம் தனக்குரியவர்களுக்கு என்று ஒரு ஞானத்தை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் உலக ஞானத்திற்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதிகபட்சமாய் செலவழித்து, அதிகபட்சமாய் நேரத்தை செலவழித்து, பணத்தை செலவழித்து உலக ஞானத்திற்காக அவர்கள் ஏங்குகிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, உலகத்தில் கிடைக்கிற ஞானம், சிலருக்கு வேத வசனத்தை குறித்த ஒரு வசனம் தெரியாது. வேதத்தை குறித்ததான காரியங்கள் அவங்களுக்கு அது புதுமையாக இருக்கும். ஆனால் உலகத்தை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க, உலகத்தை தங்களுடைய கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு ஆன்சர் உண்டு. அதாவது இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியுன்ற அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவர்கள் ஞானத்தால் நிரம்பி இருப்பாங்க. ஆனால் இது அத்தனையும் உலகத்திற்குரிய காரியங்கள். புரிஞ்சுக்கோங்க, உலகத்தை குறித்த தெளிவு நமக்கு தேவை. ஆனால் அதே நேரத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கணும். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை வைத்து உலகத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? உலக ஞானத்தை வைத்து பரத்தில் இருக்கிறவைகளை அவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் இல்லை என்று மதிகேடன் அவன் சொல்லுகிறான். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். அவனுக்கு பயங்கரமான ஞானம், செம்ம அறிவு படைத்தவன். அவன் எப்படி இருப்பானா? அது எப்படி 4வது நாள் தானே சூரியனை படைச்சார், முதல் நாள் எப்படி வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு உலக அறிவை வச்சு, இந்த வெளிச்சத்துக்கு சூரியன் தான் காரணம் என்ற உலக அறிவை பெற்றவனாக வேதத்தை கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேருக்கு வேதம் இப்படி சொல்லுதா? இல்லை, உலகம் அப்படி தானே சொல்லுது, எனக்கு கூகுள் அப்படி தானே சொல்லுது. நிறைய பேர் கூகுளுடைய ஞானத்தை வச்சு வேதாகமத்தையும் தேவனையும் அவர்கள் மட்டுப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக ஞானத்தை நீங்கள் பெற்றவர்களாக உலகத்தில் இந்த ஞானம் தான் பெரிய ஞானம் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டு இந்த உலகத்தை குறித்த தெளிவை பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால் நமக்கு தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:12 வசனம். மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல், மாம்சத்துக்கு ஏற்ற ஞானம் உலகத்திலிருந்து பெறுகிற ஞானம், அது மாம்சத்துக்கு ஏற்ற ஞானம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாய் உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சி எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. நாங்க இந்த உலகத்துக்குரிய ஞானம், மாம்சத்துக்குரிய ஞானத்தோடு நடக்கல. இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை வச்சு நடக்கிற ஒருவனை இந்த உலகம் புகழும். ஆனால் தேவனோ அங்கே அதை பைத்தியமாக பார்க்கிறார். பிரியமானவர்களே, உலக ஞானத்தை வச்சுட்டு ஓடிடலான்னு நம்ம நினைக்கிறோமோ?
உலகத்தை அறிந்து கொள்ளுங்கள், உலகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் நடக்கிற எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஆனால் பரத்தில் இருந்த ஞானத்தை வைத்து உலகத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம பூமிக்குரிய கண்ணாடியை போட்டுட்டு பரலோகத்தை பார்க்க முடியாது. பரலோகத்துக்குரிய கண்ணாடியை வச்சு பூமியை பாருங்கள், தெளிவு உங்களுக்கு தரும். இந்த உலகம் நம்முடையது அல்ல என்பதை அறிந்து கொள்ளலாம். பிசாசு இப்படி தான் நிறைய பேரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். கொலோசியர் 2:8. லௌகீக ஞானத்தினாலும், லௌகீகனா உலகம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. வேதத்தில் ஆண்டவர் இன்னும் அழகா ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறார் பாருங்களேன். அது எப்படிப்பட்டதான்? அந்த உலக ஞானத்தை வச்சு நிறைய பேர் உங்களை பறித்து கொண்டு போவார்கள். கவனம், உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி ஜாக்கிரதையா இருங்க. நான் உனக்கு சொல்லித்தரேன். சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது, விஞ்ஞானம் என்ன தெரியுமா சொல்லுதுன்னு அந்த அறிவை புகுத்த ட்ரை பண்ணுவான். வேதம் தவறு என்று சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுவான். இது வேதம், அது மெய்யானது. எந்த காலத்திலும் அது மாற்ற முடியாது. எந்த காலத்திலும் அந்த வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது அது எப்போதும் தற்காலத்துக்கும் அது பொருந்தக்கூடியதாக தான் இருக்கும். அது எக்ஸ்பைரி ஆகாத ஒரு புத்தகம், மறந்துடாதீங்க. அதனால தான் வாசிக்கிறோம். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. லௌகீக ஞானம், லௌகீக ஞானம் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்போம். பரத்திலிருந்து எனக்கு ஞானம் தாங்கப்பா. அதுதான் உலகத்தின் காரியங்களை சரியாய் நாம் பார்க்கவும் வகுக்கவும் தெளிவை பெறவும் சரியான தீர்ப்பை கொடுக்கவும் அது ஏதுவாக இருக்கும். இல்லைனா உலக ஞானத்தை பெற்றவன் எப்படி இருப்பானா, ஓரினை சேர்க்கைக்கு ஆதரவு கொடுக்கிறவனாகவும், இல்லையா, இப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்குகிறவராயும் தவறான காரியத்தை வேகமாய் முன்னிலைப்படுத்துகிறனாயும் தான் இருப்பான். இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துட்டுருக்கு. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் லௌகிக ஞானம். இதை வைத்து தேவனை அறிய முடியாது. அது தேவனை பற்றியது அல்ல. ஆனால் தேவ பிள்ளைகள் உலகத்தில் இருந்தாலும் பரத்திலிருந்து ஞானத்தை பெற்று இந்த உலகத்தில் ஜெயத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:27 மனப்பாடம் பண்ணுங்க. அந்த போலிங்கில் ஒரு எஸ் ஆர் நோ இருக்கும். அதில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா படிச்சுட்டேன்னு போடுங்க. ஒரு நாள் படிக்கலைன்னா அதில் நோ போட்டுருங்க, தப்பு கிடையாது. சரியா? அதனால் கர்த்தருக்கு அந்த கிருபைகளை தருவாராக. அன்னன்னைக்கு மனப்பாட வசனத்தை அன்னன்னைக்கு படிக்க முயற்சி செய்யுங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உலக ஞானத்துக்காக உழைக்கிற, சம்பாதிக்கிற, செலவிடுகிற கூட்டங்கள் மத்தியிலே எங்களை பிரித்தெடுத்து உலகத்தில் வாழ்ந்தாலும் தெய்வீக ஞானத்தோடு பரத்திலிருந்து வருகிற அந்த அறிவோடு வாழ, அந்த கண்களோடு உலகத்தை பார்க்க, அந்த சிந்தையோடு இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த உலக அறிவு அல்ல, தேவன் கொடுக்கிற அந்த அறிவிலே நாங்கள் தொடர்ந்து வெற்றியோடு ஓட உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே குறிப்பாக நம்முடைய பேர்சபா ஜெப மையத்தில், நம்முடைய அலுவலகத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. ஜார்க்கண்டிலிருந்து வந்திருக்கிற பிரதர் மிஷனரி லிவிங்ஸ்டனும் அவருடைய மனைவி சகோதரி தெபோராவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. எனவே உங்களை எல்லாரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஃபாஸ்டிங் ப்ரேயர். நீங்கள் எல்லோரும் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி குறிப்பாக இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடக்கும். நம்ம அதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் லஞ்ச் உண்டு. சென்னை சுற்றி வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லோரும் வர அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர், அது மாத்திரமல்ல மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம்.
அதில் எக்ஸ்ரே, இசிஜி, இஇஜி, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம். மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45 லட்சத்தையும் 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.